Hey friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா vlogging சேனலுக்கு என்கிட்ட நிறைய பேர் கேட்ட விஷயம். ஸோ vlogging சேனலுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஒப்பீனியன் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சேனலில் ஸோ நீங்களும் ஹை லெவலில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ புரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே புரியும். அப்புறம் நான் சொல்கிற ஒரு பாயிண்ட்டு ஸோ ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் லாஸ்ட் வரையும். ஸோ அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியும். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு புரியும். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை டச் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் எதனாச்சும் இருந்தால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை கொடுக்குறேன். கைஸ், இப்போ நம்ம vlogging சேனல் ஐடியாவில் ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பாயிண்ட் என்னென்னா பிளேஸ். ஸோ நீங்கள் என்ன vlog பண்ணுற இடத்துக்கு ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் போகிறீங்கனாலும் ஆகட்டும், ஸோ அந்த பிளேஸை போயிட்டு ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை விசிட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது நீங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க, அப்படியே vlog எடுத்துன்னு போகிறீங்கன்னா ஸோ அந்த இடத்துல உங்களால் கவர் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பிளேஸ். ஸோ எந்த பிளேஸ் நீங்கள் vlog பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸுக்கு 2 தடவை நீங்கள் போய்ட்டு விசிட் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன இருக்குன்னு ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி உங்கள் ஆடியன்ஸுக்கு கொடுக்க பாருங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ செகண்டாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா, ஸோ வீக்லி நீங்கள் 2 வீடியோ வச்சு அப்லோட் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு உங்கள் சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ பார்க்குற ஆடியன்ஸும் ஸோ உள்ளே வருவாங்க. ஸோ வீக்லி கம்பல்சரி ஸோ 2 வீடியோ வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஒரு சிலரெல்லாம் மந்த்துக்கு ஒரு வாட்டி 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் அப்லோடே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கம்பல்சரி ஸோ வீக்லி 2 வீடியோ அல்லது உங்களுடைய 3 வீடியோ வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ வீக்லி 2 இல்லைனா 3 வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய vlogging சேனல் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீக்லி வந்து 2 வீடியோ போடுங்க. இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ தேர்டாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஸோ உங்கள் ஃப்ரெண்டு இல்லைனா அப்படி ஃபேமிலிஸில் யாருனா ஒரு நம்பரை நீங்கள் கூட்டின்னு போங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து எல்லா இடத்தையும் ஸோ ஆல்மோஸ்ட் கவர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் போனீங்கனாலே ஸோ ஒரு ஆள் தனியாக கவர் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் நீங்கள் யாரும் உங்கள் ஃப்ரெண்டு இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருனா நீங்கள் கூட்டின்னு போயிட்டு ஸோ சுற்றி எல்லாமே பார்த்துட்டிங்கனாக்கா நீங்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டு உங்கள் ஆடியன்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய சேனல் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். லைக் நீங்களே ஒரு vlogging போகிறீங்க, ஸோ சும்மா ஒரு 2-3 கிளிப்பு மட்டும் எடுத்து அப்லோட் பண்ணால் யாருனா பார்க்குவாங்களா? அதே பார்க்க மாட்டாங்க. இதுவே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருனா கூட்டின்னு போனீங்கன்னா ஸோ ஒரு ஐடியா கொடுப்பாங்க. நீ இப்படி நின்று எடு, இப்படி நின்று எடு, இங்கே எடு, நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருனா நீங்கள் மோஸ்ட்லி கூட்டின்னு போயிட்டு vlogging அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த ஐடியாவில் நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிறது என்னன்னாக்கா, ஸோ திங்ஸ். ஸோ vloggingக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் யூடியூப்பில் நிறையவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைபேட், மைக்கு, லைட்ஸு. ஸோ vlogging பண்ணுறீங்க, லைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்டூடியோவில் இல்லைனாக்கா பரவாயில்ல. இப்போ நான் ஸ்டூடியோவில் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு லைட்டு, இங்கே ஒரு லைட்டு, ஸோ இங்கே ஒரு லைட் இருக்குது. ஸோ இதுவே நான் அவுட்டோரில் போனேன்னாக்கா ஒரு ட்ரைபேடு, மைக் மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் vlogging பண்ணிங்கன்னா ஸோ பெஸ்ட்டாக ஒரு ட்ரைபேட் அப்புறம் ஒரு மைக் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுடைய வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைக் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கும் ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மைக்கும் ஆடியோலாம் கிளியராக கேட்கும். ஸோ இது வந்து ஃபோர்த்து பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு கம்மி பட்ஜெட்லேயோ ஒரு ட்ரைபேட்லையோ மைக்லையோ கம்மி பட்ஜெட் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எதனா ஒன்று பை பண்ணி உங்களுடைய vlogging சேனலுக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ட்ரைபேடு, ஒரு மைக் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபோர்த் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் இந்த ஐடியாவில் ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னாக்கா கேமரா ஷேக்கிங். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் இது தான், கேமரா ஷேக்கிங். ஸோ ஒரு vlogging எடுக்கிறீங்க, ஸோ அந்த கேமரா இப்படி ஷேக் ஆச்சுனாக்கா நீங்கள் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் நான் ட்ரைபேடெல்லாம் யூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ ட்ரைபேடெல்லாம் யூஸ் பண்ணால் அந்த ஸ்டெபிலைசேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து அந்த வீடியோவை இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குவீங்க. ஸோ ஓடினே இருக்கும்போது இப்படி கேமரா ஷேக் ஆச்சுன்னா ஸோ யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ என்னோடய ட்ரைபேட்லையும் பார்த்தீங்கன்னா ஸோ கேமரா ஷேக் ஆச்சுன்னா நீங்கள் பார்க்குவீங்களா? பார்க்க மாட்டீங்க. ஸோ தட் ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ கேமரா ஷேக் ஆகாமல் இதே மாதிரி நீங்கள் வீடியோவில் vlogging பண்ணும்போது, வீடியோ எடுக்கும் போது ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு ஸோ எந்த அளவு ஸ்டெபிலைசேஷனாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுங்க. ஸோ அப்போ வந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து பார்க்குவாங்க. ஸோ ஸ்டெபிலைசேஷன் இல்லாமல் ஆடிட்டு ஒரு மாதிரி அப்படி இருந்துச்சுனாக்கா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க.
சேனலே வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, நம்ம வேறு விளாகிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அதனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்கள் கேமரா ஷேக் பண்ணாமல் எடுங்க. அதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம், நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ஷேக் ஆகாமல் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இப்போ இந்த ஐடியாவில் பார்த்தீங்கன்னா ஸோ 6th பார்க்க போகிற விஷயம் என்னன்னாக்கா ஸோ எடிட்டிங். ஸோ நீங்கள் vlog பண்ணுறீங்க, ஸோ சூப்பராக பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ அந்த அளவுக்கு எடிட்டில் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் ஸோ சூப்பராக இருக்கும். லைக் நீங்கள் ஒரு கிளிப்லாம் எடுத்து அப்படியே ஆட் பண்ணி போட்டிங்கன்னா ஸோ யாரும் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்காது பார்க்கவே. ஸோ இதுவே நல்லா ஒரு எடிட் பண்ணி நல்லா சூப்பராக எடிட்டிங் டூல்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் பண்ணிங்கனாக்கா ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ எடிட்டிங்க்குன்னு நீங்கள் தனியாக வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு vlogging சேனலுக்கு எடிட்டிங்கெல்லாம் நம்ம எப்படி பண்ணணும், ஸோ எந்தெந்த இதில் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சூப்பராக பண்ணி தரலாம். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய எடிட் பண்ணுறீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ½ கிட்ட 1 hour கிட்ட நீங்கள் எடிட்டிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எடிட்டிங் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து பார்க்குவாங்க. ஸோ லைக் இப்போ நீங்கள் எடிட்டிங் பண்ணி ஒரு கிளிப்பாக அப்படியே அப்லோட் பண்ணுறீங்கன்னா யாரா பார்க்குவாங்களா? பார்க்க மாட்டாங்க. இதுவே அந்த எடிட்டிங்க்கு நல்லா கொடுத்து நல்லா சூப்பராக எடிட் பண்ணி நல்லா ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி எடிட் பண்ணி இப்போது ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு, எல்லாம் அப்போது ப்ரொஃபஷ்னலாக எடிட் பண்ணுற மாதிரியே வந்துடுச்சு, எல்லா ஃபீச்சர்ஸும் அதுலேயே இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி எடிட் பண்ணி உங்கள் சேனலை க்ரோத் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. ஸோ சப்ஸ்கிரைபரும் உள்ளே வருவாங்க, எடிட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா பார்க்க நீங்கள் உள்ளே வருவாங்க. ஸோ எடிட் பண்ணுறதுக்கு ஸோ டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி ஸோ எடிட் பண்ணுங்கள், ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ 6th பாயிண்ட்டு. ஸோ இந்த ஐடியாவில் நம்ம 7th பார்க்க போகிற விஷயம் என்னன்னாக்கா ஸோ கண்டினியூஸாக வீடியோ போடுது. ஸோ நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். ஸோ வீக்லிக்கு வந்து 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் சப்ஸ்கிரைபரோ இல்லை நியூ சப்ஸ்கிரைபரோ உங்கள் வீடியோ அவங்க பார்க்குறாங்கனாக்கா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அவங்க பார்த்துட்டாங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஸோ உங்களுடைய வீடியோ செகண்டாக அவங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிக்கும். லைக் இப்போ வந்து நீங்கள் ஒரு கிரியேட்டரோட வீடியோ பார்க்குறீங்க, ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ அவரோட வீடியோவே உங்களுக்கு கீழே வரும். ஸோ அந்த சேனலோட வீடியோ கீழே வரும். ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரி உங்களுடைய சேனல் வரும். ஸோ vlogging சேனல் வரும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டினியூஸாக அப்லோட் பண்ணணும். ஸோ இது மட்டும்தான் 7th பாயிண்ட். ஸோ கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுதே செகண்ட் வீடியோ ப்ளே ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து 7th பாயிண்ட். ஸோ கண்டினியூஸாக வீடியோ போடுது. ஸோ இந்த வீடியோட லாஸ்ட் பாயிண்ட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ 8th பாயிண்ட். அது வந்து பெஸ்ட்டு வந்து என்னன்னாக்கா கேமரா குவாலிட்டி அண்ட் லைட்டிங். ஸோ கேமரா குவாலிட்டி லைட்டிங் ஏன்டா இப்போ தாண்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா ஸோ கேமரா குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ லைட்டாக பிளர் ஆக்கிற மாதிரியெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்களே பிளர் ஆக்கிற வீடியோ பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. இதுவே லைட்டிங் ஏன் சொல்கிறேன்னாக்கா இப்போ டேரெக்டாக சன்லைட் படுறீங்கன்னா சன்லைட்டில் எடுக்கிறீங்கனாக்கா ஒரு லைட்டிங் இருக்கும். லைக் டார்க் ஆகிற ரூமில் எடுத்திங்கன்னா ஸோ ஒரு லைட்டிங் இருக்கும். ஸோ அதனால் லைட்டிங்கெல்லாம் நீங்கள் பார்த்து எடுங்க நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டூடியோவில் அப்படி எடுக்கிறீங்கனாக்கா நீங்கள் லைட் சோர்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் சூப்பராக எடுக்கலாம். பட் இதுவே நீங்கள் அவுட்டோரில் போகிறீங்கன்னா ஸோ அந்த லைட்டிங்கெல்லாம் பார்த்து நீங்கள் கரெக்டாக எடுங்க. லைக் சன்லைட் ஒரு சைடு பார்த்தாக்கா உங்களோட வீடியோ ஒரு மாதிரி இருக்கும், ஸோ இந்த சைடு பார்த்தாக்கா உங்களோட வீடியோ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்து எடுங்க. கேமரா குவாலிட்டி கொஞ்சம் நல்லா கொடுங்க, ஓகேவா? இப்போ எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குமோ அந்தளவுக்கு கொடுங்க. அதுக்கு நான் iPhone 14 Pro Max எல்லாம் வாங்கி நல்லா போக சொல்ல, உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் வச்சு நீங்கள் பெஸ்ட்டாக கொடுங்க, ஓகேவா? ஏன்னா இது வந்து இந்த மாதிரிலாம் இருந்தாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். யூடியூப் சேனல் பார்க்கவே கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஹை பட்ஜெட்லேயும் சொல்ல, லோ பட்ஜெட்லேயும் சொல்ல, எல்லாமே இருக்கிறத வச்சு மட்டுமே நீங்கள் ஒரு vlogging ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாக்கா நான் உங்களுக்கு ஐடியா மட்டும் நான் தரேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த 8 விஷயமே நீங்கள் உங்கள் vlogging சேனல் நீங்கள் கடைபிடிச்சிங்கனாக்கா உங்களுடைய vlogging சேனல் சப்ஸ்கிரைபர், வாட்ச் ஹவர் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி நீங்கள் அமௌண்ட்டை மானிட்டைஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. ஆல்மோஸ்ட் இந்த 8 பாயிண்ட்டுமே நீங்கள் ஃபுல்லாக கடைப்பிடிச்சிட்டிங்கனாக்கா ஸோ உங்களுடைய சேனல் ஸோ இங்கேருந்து இங்கே வளர்கிறதுக்கு ஸோ நான் கேரண்டி. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த சேனல்ஸ் ஐடியாஸ்லாம் நீங்கள் வேணும்னாக்கா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு மறக்காமல் நீங்கள் டிஎம்மில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை கொடுக்குறேன். நீங்கள் எப்படி வீடியோ போடணும்னா நான் கைட் பண்ணுறேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.